ஷாலோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹீப்ரூ வேர்ப்ஸை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடியிலேருந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஹீப்ரூவோட கான்சோனன்ட், வவல்ஸ், அதுக்கப்புறம் ஆக்சன்ட்ஸ், சிலபிள்ஸ், சிலபிஃபிகேஷன்ஸ், அப்புறம் ப்ரிப்போசிஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து நவுன்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஹீப்ரூவில் வேர்ப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது வேர்ப்ஸ் ஆர் தோஸ் வேர்ட்ஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் அண்ட் ஆக்ஷன். அதாவது நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், வினையை ஒரு ஒரு செயலை வந்து குறிக்கக்கூடிய சொல் வந்து வினை சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஒரு ஆக்ஷன்னு தான் நம்ம என்ன சொல்லுவோம், வேர்ப்ஸுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஹீப்ரூ பைபிள் தேர் ஆர் ஜஸ்ட் ஓவர் 23,000 வேர்சஸ். அதாவது ஹீப்ரூ பைபிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 23,000க்கு மேலே வேர்சஸ் வந்து இருக்குது. அதில் இந்த மிஸ்ட் ஆஃப் தீஸ் வேர்சஸ் ஆர் ஃபவுண்ட் ஆல்மோஸ்ட் 72,000 வேர்ப்ஸ். இதில் பார்த்திங்கன்னா 23,000 வசனங்கள் இருக்குது. அதில் 72,000 வினை சொற்கள் எழுதப்பட்டிருக்கு. அதிகமாக யூஸ் ஆகிருக்குது என்ன தான், இந்த வினை சொற்கள் அதிகமாக யூஸ் ஆகிருக்கு. ஸோ திஸ் மீன்ஸ் தட் அன் ஆவரேஜ் தேர் ஆர் அப்ராக்சிமேட்லி 3 வேர்ப்ஸ் இன் ஈச் வேர்சஸ் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இது ரெண்டில் நம்ம பார்க்கும்போது 23,000 வேர்சஸில் 72,000 வேர்ப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அப்போது ஒவ்வொரு வேர்ஸ்லையும் 3 வேர்ப்ஸ் இருக்குது. அதாவது ஒவ்வொரு வசனத்துலேயும் 3 வினை சொற்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது இது எதெல்லாம் தொடர்ந்து வரும் அப்படின்னா ஃபார்ம்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மீனிங்ஸ். அந்த அந்த லாங்குவேஜ் வந்து சக்சீட் ஆகணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஸோ வேர்ப் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஓகே, இதுக்கு வந்து நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம ஹீப்ரூவில் என்ன செய்கிறோம், எப்போவுமே பொதுவாக நமக்கு தெரியும் ஹீப்ரூவில், அதாவது இப்போ நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஹீப்ரூ லாங்குவேஜ் நீங்கள் கிராமர் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஹீப்ரூ வந்து ஒவ்வொருதையும் நம்ம பார்க்கும்போது ரூட் வேர்டை ஃபாலோ ஆகி தான் வரும். இப்போ நீங்கள் புதுசாக கற்றுக்கிறீங்கன்னா உங்களுக்காக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹீப்ரூவில் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வினைச்சொல் வரணும் அப்படின்னா அது வந்து ஒரு 3 எழுத்தை வந்து தொடர்ந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், மெம், லேமட், காஃப் அண்ட் சிம்பிள் லோக்கல் ஷவா. இதை நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம், மெலேக்குன்னு ரீட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த மெலேக், இந்த 3 சேர்ந்து தான், இந்த 3 கான்சனன்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரூட் வேர்டுன்னு சொல்கிறோம். ஸோ ரூட் வேர்டு வந்து இந்த 3 இது மெம், லேமட், காஃப். இப்போ இந்த 3 வார்த்தையே வச்சு தான் இதில் நிறைய இது நம்ம ஆட் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் ஆட் பண்ணுறோம். ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா முன்னாடி ஆட் பண்ணக்கூடியது, சஃபிக்ஸ்னால் பின்னாடி அதுக்கு அந்த வேர்டுக்கு பின்பகுதியில் ஆட் பண்ணக்கூடியது. இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ இது வந்து இந்த ரூட் வேர்டு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அதாவது ஒவ்வொரு இதில் அதனுடைய நவுன்ஸ்லையும் இந்த மாதிரி வரும், வேர்ப்ஸ்லையும் இந்த மாதிரி வரும். மெயினாக இதை நம்ம என்ன சொல்லுவோம், இதுதான் இந்த வார்த்தையில் இருந்து தான் நம்ம நிறைய காரியத்தை நம்ம செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நவுன்ஸ். இப்போ நவுனில் இந்த மெலேக்கை நம்ம எப்படி எழுதுகிறோம், ஸோ மெலேக் அப்படின்னா கிங். இதே ரூட் வேர்டு தான் பாருங்கள், மெம், லேமட், காஃப். இதே ரூட் வேர்டு தான். இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பார்த்தா, அப்புறம் சிம்பிள் லோக்கல் ஷேவாக காமெட்ஸ் ஹே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த காமெட்ஸ் ஹே வந்துச்சு அப்படின்னா இது என்னது, ஃபெமினைன் டேர்ம். ஓகேவா? இது வந்து ஒரு பெண்பாலை குறிக்குது. ஸோ இது என்னது, குயின். அப்போ பாருங்கள், ரூட் வேர்டு சேம் தான், பட் ஆனால் இதில் சஃபிக்ஸு நம்ம ஆட் பண்ணும்போது இது வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஸோ இது நவுனு. இது வந்து மஸ்குலின், இது வந்து ஆண்பால் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பெண்பால். இது என்ன அப்படின்னா இதுவும் நவுன் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா மால்கூத். ஓகேவா? மால்கூத் அப்படின்னா கிங்டம்னு அர்த்தம். ஸோ அரசன், அரசி, இந்த கிங்டம்ங்கிறது ஆட்சி, இவங்க செய்யக்கூடியது. அப்போ ரூட் வேர்ட் சேம் தான். ஓகேவா? நவுன் இப்படி இருக்குது. வேர்ப்லையும் நம்ம பார்க்கும்போது ரூட் வேர்டு இதே தான்.
சரியா? ரூட் வேர்டு இந்த பாருங்கள் இந்த 3 தான் வந்திருக்கு. பட் ஆனால் இந்த வவல்ஸில் மட்டும் தான் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ இங்கே ஷெகோல் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் இது வந்து காமெட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஷெகோல் இங்கே காமெட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் லேமெட்லேயும் ஷெகோல் இருக்குது, இங்கே பார்த்தா வந்திருக்கு. லாஸ்ட் ஒன் அப்படி தான். ஸோ மாலக் ப்ரொனவுன்சியேஷன்லேயும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ மெலேக் அப்படின்னு இருக்கிறது இங்கே மாலக். மாலக் அப்படின்னா ஹீ ரூல்டு, அவன் ஆண்டான். இப்போ இது ஒரு வினையை குறிக்குதா? அவன் ஆட்சி செய்தான், அவன் ஆண்டான் அப்படின்றது ஒரு வினையை குறிக்குது. ஸோ ஒரு அரசன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், அரசிங்கிறது பெயர் சொல், ஆட்சிங்கிறதும் பெயர் சொல்ல தான் வரும். ஸோ அது வந்து அந்த பெயர் சொல்ல நவுன், அந்த நவுன் அட்ஜெக்டிவ் அந்த மாதிரி வரும். இப்போ இங்கே இதை பாருங்கள், அவன் ஆண்டான். ஸோ இது வினையை குறிக்குது. ஸோ இதில் பார்க்கும்போது த ஹீப்ரூ வேர்ப்ஸ் அண்ட் நவுன்ஸ் ஷேர் த காமன் ரூட்ஸ். ஸோ பெயர் சொல்லும் வினை சொல்லும், அதாவது நவுன்ஸ் அண்ட் வேர்பும் ரெண்டுமே என்ன ஆகுது, காமனான சேம் ரூட் வேர்டு தான் இது என்ன செய்யுது, ஃபாலோ பண்ணுது, ஷேர் பண்ணுது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் எ ரூட் அண்ட் தீஸ் வேர்ட்ஸ் டிரைவ்ட் ஃப்ரம் தட் ரூட். ஸோ இந்த ரூட் வேர்ட்லேருந்து தான் இது டிரைவ்ட் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். A stems is the most basic form of an word derived from a root. ஸோ இதுக்கு இந்த மாதிரி டெரிவேஷன், இந்த மாதிரி டெரைவ் ஆகி வருது பார்த்தீங்களா? ஸோ இப்போ மெயினாக பார்க்குறது வேர்புக்கு தான் பார்க்குறோம். நவுனுக்கு எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்து முடிச்சிட்டோம். நவுனுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நவுன்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் நவுன்ஸ், நவுன் டிரைவ்டு ஃப்ரம் வேர்ப்ஸ் அப்படிலாம் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வேர்புக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேர்பு வரும்போது, அதாவது வினைச்சொல்லுக்கு, வினை சொல்லல ஹீப்ரூவில் ஒரு சில ஸ்டெம்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டெம்ஸ் அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம். ஸ்டெம்ஸ் அதாவது 7 வகையான ஸ்டெம்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்டெம்ஸை பயன்படுத்தி தான் நம்ம இங்கே என்ன செய்வோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயும் மாற்றத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? என்ன நான் உங்களுக்கு பின்னாடி இது இப்போ சொல்லும்போது உங்களுக்கு புரியலாட்டியும் பின்னாடி நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இதில் பாருங்கள், நான் இது வந்து ஸ்டெம்ஸ்க்கான எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஏன் இந்த ஸ்டெம்ஸ் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக அப்படிங்கிற நம்ம கொஷின் வந்து கேட்க வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஹீப்ரூவில் இவங்க இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அது அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், இதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அவங்களுடைய கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இதை அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெம் பார்த்தோம் அப்படின்னா இது அதாவது வேர்புன்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம மைண்டில் வர வேண்டியது இந்த 7 ஸ்டெம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கால் ஸ்டெம், நிஃபால் ஸ்டெம், பியால் ஸ்டெம், பூவால் ஸ்டெம், அப்புறம் ஹித் பாயில் ஸ்டெம், ஹிஃபீல் ஸ்டெம், ஹோஃபால் ஸ்டெம். ஓகேவா? ஸோ இந்த கால் ஸ்டெம் அப்படின்னா என்ன அப்படின்னா சிம்பிள் ஆக்டிவ், சிம்பிள் ஆக்டிவ். நிஃபால் ஸ்டெம் அப்படின்னா சிம்பிள் பேசிவ். அப்புறம் பிஎல் ஸ்டெம், பிஎல் ஸ்டெம்ங்கிறது இன்டென்சிவ் ஆக்டிவ். பூவால் ஸ்டெம் அப்படிங்கிறது இன்டென்சிவ் பேசிவ். அதுக்கப்புறம் ஹித் பாயில் ஸ்டெம் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்சிவ். அதுக்கப்புறம் ஹிஃபீல் ஸ்டெம் அப்படிங்கிறது காசேட்டிவ் ஆக்ஷன். ஹோஃபால் ஸ்டெம் அப்படின்னா காசேட்டிவ் பேசிவ். ஸோ இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு எஸ்ஏஎஸ்பி, ஐஏஐபி, ஆர் சிஏசிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ரூட் வேர்டு என்ன நம்ம எடுத்திருக்கோம், கோஃப், டெட், லேமன். ஓகேவா? இதுதான் இப்போ நமக்கு என்னது ரூட் வேர்டு. ஸோ கோஃப், டெட், லேமட். இது என்னது காட்டல். ஓகேவா? காட்டல். இப்போ இதில் இருக்கிற எல்லா ஸ்டெம்ஸுக்கும் நம்ம என்ன செஞ்சுருப்போம், சேம் ரூட் வேர்டு தான் இருக்கும் பாருங்கள். கோஃப், டெட், லேமட், கோஃப், டெட், லேமட், கோஃப், டெட், லேமட். ஸோ எல்லாத்துலேயுமே சேம் ரூட் வேர்டு தான் இருக்கும். பட் ஆனால் வவல்ஸ்லையும் ப்ரிஃபிக்ஸ்லையும் என்ன செஞ்சுருக்கோம், சேஞ்சஸ் இருக்கும். ப்ரிஃபிக்ஸ்னால் உங்களுக்கு நான் முன்னாடி சொன்னேன், அந்த வார்த்தைக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம், ஆட் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா காட்டல். ஸோ கால் ஸ்டெம்புக்கு என்ன வரும், காட்டல். அதுக்கப்புறம் நிஃபால் ஸ்டெம் வந்து எதில் வரும் அப்படின்னா நிக்தால். ஓகேவா? நிக்தல், நிக்தல். அதுக்கப்புறம் பிஎலுக்கு வந்து
கி கி தெல் கி இதில் வந்து டாகேஷ் ஃபோட்டே இருக்குது. ஸோ கித்தேல் டபுள் டி வரும் கித்தேல். பூவால் ஸ்டெம்புக்கு கூ. ஸோ இப்போ இந்த இடத்துல பி இப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா காலுக்கு கா ஆ சவுண்டில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ காத்தல். நிஃபாலுக்கு வந்து நீல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிக்தல். ஓகேவா, நீல ஸ்டார்ட் ஆகுது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் பிஏலுக்கு பி இ சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது கித்தல் கீழே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, கித்தல். அப்புறம் பூவால் ஸ்டெம்புக்கு கூ யூ சவுண்ட் வருது. ஸோ குத்தல். அப்புறம் ஹித் பாயல். ஸோ இதில் பாருங்கள் ஹித் காத்தல். ஓகேவா, ஹித் காத்தல். அதுக்கப்புறம் ஹிஃபீல். ஸோ ஹிக்தீல். ஸோ ஃபீல் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, ஹிஃபீல். ஸோ இங்கே ஹீரக் யோது வந்திருக்கு. அப்போ ஹிக் தீல். நெக்ஸ்ட்டு ஹோஃபால். அப்போ இது ஹோக்தல். ஸோ இது வந்து இந்த காமெட்ஸ் வந்து இது வந்து காமெட்ஸ் ஹெத்தூஃப். ஓகேவா, காமெட்ஸ் ஹெத்தூஃப்ங்கிறது என்னது, ஓ சவுண்டு. ஓகேவா, ஸோ இதுதான். இதை வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ரூட் வேர்டுக்கும் நம்ம சேம் இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். ஓகேவா, இதை நான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை காத்தல், நிஃபால், பிஎல், பூவால், ஹித் பாயல், ஹிஃபீல், ஹோஃபால். இதை நம்ம இங்கிலீஷில் நம்ம லாஸ்ட் இதில் பார்த்தோம். சிம்பிள் ஆக்டிவ், சிம்பிள் பேசிவ், இன்டென்சிவ் ஆக்டிவ், இன்டென்சிவ் பேசிவ், அப்புறம் ரிஃப்ளெக்சிவ், அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டிவ், அதுக்கப்புறம் ஹிஃபீல்ங்கிறது என்னது, காசேட்டிவ் ஆக்ஷன், காசேட்டிவ் பேசிவ், இப்படி நம்ம பார்த்தோம். ஓகேவா, ஸோ இது என்னது அப்படிங்கிறத இப்போ நம்ம என்ன செய்யலாம், தமிழில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கால் அப்படின்னா நேரடியான செயல். இது வந்து எல்லாமே நம்ம என்ன பார்க்குறோம், இது வந்து செயலை குறிக்கிறத வினை சொல்ல தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு செயல் வந்து நேரடியாக செய்யப்படுது, அதான் சிம்பிள் ஆக்டிவ். நேரடியாக ஒரு காரியம் செய்யப்படுது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், இந்த நேரடியாக என்ன செஞ்சாலும் அதுக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த ஸ்டெம்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் காத்தல். அப்படின்னா ஹீ கில்டு. ஸோ கில்ட் அப்படின்னா கொலை செய்தான். ஸோ இப்போ அதனுடைய அர்த்தம் பார்க்கும்போது காட்டல் அப்படின்னா அவன் கொன்றான். ஸோ இது ஒரு நேரடியான ஒரு செயல். அவன் சொன்னான், தாவார் அப்படின்னு வரும். ஸோ தாவார் அப்படின்னா சொன்னான். ஸோ இந்த மாதிரி நேரடியாக ஒரு காரியம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து நேரடியான ஒரு செயலுக்கு நம்ம இந்த கால் ஸ்டெம்பை யூஸ் பண்ணுவோம். செயல் அவன் மீது செய்யப்பட்டது, அவன் மீது நடந்தது. ஒரு செயல் வந்து ஒருத்தன் மேலே நடக்குது இல்லைன்னா ஒருத்தி மேலே நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த ஸ்டெம்பை யூஸ் பண்ணுவோம், நிஃபால் ஸ்டெம்பை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ நம்ம இங்கிலீஷில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷில் நம்ம வந்து நம்ம கிராமட்டிக்கலி வேறு மாதிரி சேஞ்சஸ் நம்ம பண்ணுவோம். அப்படி தானே, நம்ம என்ன செய்வோம், இப்போ ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸு, அதுக்கப்புறம் ஸோ பை அப்படிங்கிறத ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம். அவனால் செய்யப்பட்டது பை அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் ஹீப்ரூவில் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் இஸ்ஸு, வாஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வார்த்தைகள் டு பி வேர்ப்ஸ் எதுவுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். அதனால தான் இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுடைய கிராமர் ஸ்ட்ரக்சரை இந்த மாதிரி அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஓகேவா, ஸோ நமக்கு இது அர்த்தத்தை மட்டும் நம்ம புரிஞ்சால் போதும். ஒரு செயல் நேரடியாக செய்யப்படுதா உடனே நம்ம சொல்லலாம் இது வந்து கால் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அதை மாதிரி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரூட் வேர்டை, அதாவது ரூட் வேர்டுக்கு கீழே யூஸ் ஆகிருக்கிற இந்த வவல்ஸ். இப்போ ஒரு ரூட் வேர்டு வந்திருக்கு, ரூட் வேர்டில் காமெட்ஸும் 10 வந்திருக்குன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு வேர்ப் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுவும் வேர்பில் இது என்னது, கால் ஸ்டெம் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம்.